நியூ பேசும் படம் சினிமா ரசிகர்களுக்கு இந்த சிக்கல் தம்பியின் அன்பான வணக்கம். ஆமாம், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற திரைப்படம் லவ் மேரேஜ், காதல் திருமணம் வச்சுக்கோமே. இன்னைக்கு அது தடுக்க முடியாத ஒரு திருமணம் தான். இதில் இப்போ திருமணம் என்பது ஒரு தனிப்பட்ட மனிதர்களின் வாழ்க்கை அல்ல, வாழ்க்கை தொடர்பானதல்ல. இது ஒரு குடும்பம், ஒரு சந்ததியினர், ஒரு சமுதாய தொடர்பான ஒரு அமைப்பு என்பது அது கல் தோன்றா மண் தோன்றா காலத்திலிருந்து சொல்லப்பட்டது தான். நம்மளும் ஒரு தடவை சொல்லி வைப்போமே, ஐயா ஒரு கல்யாணம் எதுக்கு பண்ணுறோம்? நமக்கு தேவை ஒரு ஆண் பெண் இருவருக்கும் ஒரு ஒருத்தர் உதவி, துணை. அது யாருக்கு என்ன தேவைகள் அறிந்து செய்ய என்பது ஒரு பக்கம், சந்ததியினர் பெருகுவதே இன்னொரு வழிமுறை. இப்படி ஒரு 33 வயசு வரைக்கும் ஒருத்தர் கல்யாணம் ஆகல, எல்லாம் கேட்க ஆரம்பிச்சிடும். டீ கடைக்கு போக முடியாது, ரோட்டில் போக முடியாது. என்னப்பா மேரேஜ் என்னாச்சு? மேரேஜ் பொண்ணு வாங்க முடியல, என்னாச்சு? அது என்னாச்சு? அப்புறம் என்ன அமையலையா? இப்பயும் அமையலையா? இன்னும் அமையல? ஆகா, ஐயோ, சரி கொடுப்பா அப்படிங்கிறது ஒரு பக்கம். இன்னொரு இது சொல்றான், அவளுக்கு என்ன சுழி சரியில்லை, கிரகம் சரியில்லை, ராசி சரியில்லை, இப்படி ஒரு கேவலப்படுத்துறது ஒன்று. அதை விட இன்னொரு கீழே இறங்கி கூட அடிப்பாங்க, அவன் ஏதோ ஆம்பளை இல்லை அப்படிங்கிற லெவலில் கொண்டு போயிடுவாங்க. இந்த மாதிரி காலகட்டத்திற்கு பயந்து பெற்றோர்கள் உறவினெல்லாம் சேர்ந்து திருமணம் செய்யணுங்கிறது ஒரு கணக்கு, அது நடைமுறை. இந்த கதையை எடுத்துக்கிட்டு இந்த பெண் பார்க்கும் படலம் என்றது ஒரு மிகப்பெரிய ஒரு படலம். பெண் பார்ப்பது, அது தொடர்பாக நிச்சயதார்த்தம் பண்ணுவது, இதெல்லாம் ஒரு பெரிய சம்பிரதாயம். அது சாங்கியங்கள், சடங்குகள். இப்படி பெண் பார்க்கறதுக்கு அதில் என்ன பண்ணிருக்காங்க, இடையில நுழைச்சிருக்காங்க. என்ன செஞ்சுருக்கிறாங்கன்னா, ஒரு இன்டர்காஸ்ட் மேரேஜுங்கிறதையும் அது கலப்பு திருமணம் என்பது ஒரு அழகாக ஒரு சட்டிலாக கொண்டு போயிருக்காங்க. இது ரொம்ப இந்த படத்தோட ஒரு சிறப்பு. இப்படி தான் நம்ம ஹீரோ என்ன வெற்றிகரமாக என்ன செய்கிறாரு, பொண்ணு பார்க்க போகிறோன்னு கிளம்புறாங்க. அந்த கிளம்பும் போதுலேருந்து ஆரம்பித்து அங்கே லாக்டவுன் ஆகிடுச்சு. பொண்ணு பார்க்க போன இடத்துல இது அந்த திருமணம் நடைபெற்றதா? இவதான் ராசி இல்லையே. இந்த திருமணம் நடைபெற்றதா? ஒரு பெண்ணு கிடைச்சதா? இந்த கிடைச்ச பெண்ணை தக்க வைத்தாரா? இந்த பெண்ணு கல்யாணம் நிச்சயதார்த்தம் மட்டும் உடனே ஆகிட போகிறதில்லை. இவ்வளோ மேட்டர்கள் இருக்கு. இதை ஒரு காம்பாக்டான பிளேஸில், இன்னும் சொல்ல போனால் கிராம பகுதியாக இருந்தாலும் ஒரு வீட்டுக்குள்ளே நடக்கக்கூடிய ஒரு இதை ஏன் பாலச்சந்திரன் மட்டும்தான் ஒரு வீட்டுக்குள்ளேயே படம் பண்ண முடியுமா என்ன? நாங்களும் பண்ணுவோம், இப்பயும் பண்ணுவோம் அப்படின்னு இறங்கியிருக்காங்க. யாரே நல்ல லவ் மேரேஜுடைய இயக்குனர் என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா, அதில் நிறைய 2 கம்பெனிகள் சேர்ந்து பண்ணியிருக்காங்க. அதாவது ஃபிலிம் மற்றும் ரைஸ் ஈஸ்ட் 2 கம்பெனி, அஷூர் ஃபிலிம் மற்றும் ரைஸ் 2 பேரும் சேர்ந்து நம்ம டாக்டர் நிவேதிதா ஸ்ரீநிதி சாகரும் சேர்ந்து பண்ணியிருக்காங்க. இதை இயக்குனர் யாருனாக்கா சண்முக பிரியன். அவர் அனுபவிச்சு பண்ணியிருக்கிறார். எப்போதும் திரையுலகத்தில் இருக்கிறவங்க, திரையுலக முயற்சி பண்ணுறவங்களே 30-40 வயசாக இப்போ கல்யாணம் பண்ணுது. அவர் எப்படின்னு சொல்ல முடியாது. எப்போதுமே ஃபிலிம் டைரக்டர்ஸ் மீடியா ஆஃப் எக்ஸ்பிரஷன் தானே. அவருடைய அனுபவத்தை நேரடியாக அல்லது பார்த்து அப்படி வச்சுக்கோமே, இன்னொரு ஃப்ரெண்டு மூலமாக உறவினர் நடந்த ஒரு இன்சிடெண்ட்டை ஒரு அழகாக கொடுக்க முடியுமா, என்டர்டெயின்மெண்ட்டாக கொடுக்க முடியுமா, நம்ம வீட்டில் நடக்கிற மாதிரி கொடுக்க முடியுமா? நம்ம வீட்டில் நடக்கிற மாதிரி இருக்கணும், வேற எங்கேயோ போய் பார்த்துட்டு ஒரு ஒட்டாமல் இருக்கக்கூடாது, அப்படி செய்திருக்கிறார்கள். அதில் உறவுகள் எப்போதும் அந்த மாமனுங்கிற ஒரு கேரக்டர் ஒன்று இருக்கும். எப்போதுமே அவங்க தான் அடிக்கிற அழிச்சாட்டை தாங்க முடியாது. அதில் என்ன பண்ணிருக்கிறாருன்னா, இதில் எல்லாம் ஒரு நிறைய அருள்தாஸ் என்று பையனுடைய மாமன் வர்றாரு. எப்போ பார்த்தாலும் சின்ன சொல்லு அவச்சொல்லா சொல்கிறது, அவசரமாக பேசுறதான் முழு நேர தொழிலாக வச்சுட்டு பண்ணுவது. அவர் அருள்தாஸோடைய இன்னொரு ஸ்டேஜுக்கு போகிறார். எப்போ பார்த்தாலும் குணச்சித்த நடிகர்னா ஒரு 4 பேர் தான் சுற்றுங்கிறத ஒரு அழகாக கொண்டு போகிறார். வில்லன் தான் இருந்தாலும் அழகாக கொண்டு போகிறார். அடுத்த அப்படியே ஹீரோ, அதாவது ஹீரோயின் சுஷ்மிதா, அந்த பொண்ணு அது எப்படியெல்லாம் துருதுருன்னு ஒரு துணலாக பண்ண முடியுங்கிறத ஒரு அழகாக பண்ணியிருக்குது. அந்த பொண்ணு நல்லா பார்க்கக்கூடியது. இது என்னாச்சுன்னா, ரமேஷ் இலக்கு அந்த கல்யாணத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த கேமராமேனுக்கு கொடுக்குற அடிச்சாடி தாங்க முடியாது, தாலி கட்டதை பார்க்க விட மாட்டாங்க எப்பொழுதுமே. ஆனால் இந்த படத்தில் வருடத்திலேருந்து ஐயோ இந்த கேமராமேனை கொண்டு ரொம்ப பாதிச்சிருப்பார் போல இருக்கு.
அது வந்து என்னம்மா கல்யாணத்துக்கு ஏன் பண்ண இந்த வளைகாப்புக்கு கூப்பிடணும் டக்குனு அதை பொண்ணு கேட்பா போகிறேன் கல்யாணத்துக்கு எடுத்த போட்டோவுக்கு ஆல்பம் கொடுக்காம சரி பேச்சு மாற்றிட்டு போகிறது. அப்புறம் சோதிடர்கள் என்ற பேரில் வந்து இப்போ கிளம்பு அப்போ கிளம்புன்னு சொல்லி கூட்டிகிட்டு போய் வேறு விஷயங்கள் அதை வந்து சிரிப்பாகவும் எடுத்துக்கொள்ளலாம். இவனை பண்ணுற அழிச்சாட்டியத்துக்கு ஒரு முடிவு கட்டுவதற்கு எல்லாருக்கும் ஒரு விழிப்புணர்வுன்னு எடுக்கலாம். அப்படி ஒரு மேட்டர் போயிருக்கு. அடுத்தாப்புல இது என்னாச்சுன்னா கோடாங்கி வடிவேலேருந்து இந்த பெண்ணோட மாமனாக இருந்து பெண்ணோட மாமன் வந்து எல்லாரும் வளைச்சி போய் பண்ணணும்ல அதை வந்து அந்த எப்படி வரவேற்கிறது, அந்த கோழி குழம்பு வைக்கிறது, அப்புறம் வந்து நிச்சயதார்த்தத்தப்போ வந்து வெஜிடேரியன் போடுறப்போ ஏற்றாப்புல நாக்க பிடிக்கிட்டு கிடக்கிறது. எங்கே இருந்தோம் அந்த மதுரை உசிலம்பட்டியிலேருந்து போகிறாங்க, இங்கேருந்து ரெண்டு இந்த பக்கம் கொங்கு நாட்டில் போய் போகிறாங்க. அது வேற ஒரு கம்யூனிட்டி இருந்தால் இவ்வளோ பேரணி வந்து ரிஜெக்ட் பண்ண கடைசியாக இந்த பொண்ணு தான் கிடைக்கும். இதுவும் அந்த பெண்ணு என்ன பண்ணுச்சு அது படத்தை போய்ப்பாங்க. அப்படி கொண்டு போகிறாங்க. இது என்ன நினச்சுன்னா நம்ம சத்யராஜ் எப்போதுமே ஒரு அசத்தல் பார்ட்டி எப்போதும் வருவார் உள்ள பூத்தவரை பண்ணாக்கா டக்குன்னு என்ன பண்ணுறாரு ஒரு அரசியல்வாதியாக வந்து எல்லாம் விட்டு கிளம்புறாங்க. இந்த கொரோனா பீரியட் லாக்டவுன் வந்து வெளியே கிளம்புறப்போ அது தடுத்து நிறுத்துவதற்கு ஒரு சீனை யோசிச்சிருக்கிறப்போ சத்யராஜ் கொண்டு வந்து நாகராஜ சோழன் எழுதிட்டு வராங்க. யாரு அதான் அந்த அமாவாசை. அது அமாவாசைன்னா இல்லைப்பா அவருக்கு பேர் அமாவாசை தான், அது வந்து நாகராஜ சோழனுங்கிற மாதிரி மாற்றிக்கிட்டாருன்னு அதை கொண்டு வந்து அவர் அடிக்கிற கூத்து வந்து எப்போதுமே ஒரு அந்திமந்தாரி படத்தில் வந்து ஒரே ஒரு சீனில் வந்து ஓடிவிடுவார், அது நிற்கும். அந்த மாதிரி ஒரு லெவலை கொண்டு வந்திருக்காங்க. அவருடைய லொல்லு சேட்டை எல்லாத்தையும் அதுக்குள்ளே காம்பேக்டாக பண்ணி ஒரு ஸ்டார் வேல்யூங்கிறத விட என்டர்டெயின்மெண்ட்டாக கொடுத்துருக்காங்க. இதில் யாருன்னா ஒளிப்பதிவு வந்து மதன் கிறிஸ்டோபர். ஆமாம், அந்த கிராமத்தில் அந்த வீடு, அந்த வீட்டுக்குள்ளே என்ன லைட்டிங்லாம் இருட்டுக்கிட்டலாம் காமிச்சு ரொம்ப டென்ஷன் பண்ணாமல் படம் என்பதை ஒரு அழகாக கண்ணுக்கு விருதாக கொடுக்கணும்னா நேச்சுரலாக கொடுக்க போகணும்னா அடிச்சாட்டியம் பண்ணக்கூடாது. ஆனால் இதில் நல்ல அழகாக எல்லா லைட்டிங்லேருந்து மேலே மாடியிலேருந்து எல்லா விஷயம் பண்ணியிருக்காங்க. அடுத்து அவருடைய மியூசிக்கு ஷீலோடன் வந்து பண்ணியிருக்கிறாரு. அந்த மியூசிக்லேயே கதையை சொல்லிட்டு வராருங்க. கொடுக்கும்போது அந்த மிக்சிங்கில் வந்து அழகாக எப்போ வருத்தம் போக்குவரத்துலாம் மியூசிக்கே இல்லாமல் பண்ண போனால் என்ன ஆச்சுன்னு இப்போ அண்மையில் படம் பார்த்தோம். மியூசிக்கில் வந்து அழகாக அது கொடுத்துருக்கிறது வந்து கதையை வந்து முக்கால்வாசி கதையை வந்து மியூசிக்கில் ஏற்றி கொண்டு போக முடியுமா அந்த காலத்தில் இளையராஜா சொல்லுவாங்க. இந்த தம்பி வந்து இந்த நண்பர் வந்து ரொம்ப அழகாக கொண்டு போயிருக்கிறாரு. இதில் மொத்தத்தில் என்னாச்சுன்னா இந்த அதாவது இன்டர்காஸ்ட் மேரேஜ் என்பதை ஒரு என்ன மாதிரி கொடுக்க முடியும், டீசெண்டாக கொடுக்க முடியும், ஒரு கருத்து படமாக இல்லாமல் கருத்து படம் இல்லை ஆனால் கருத்து தான் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. மொத்தத்தில் திருமணம் ஆகுவதற்கு காத்திருக்கும் ஆண்கள் பெண்கள், அடுத்தாப்புல வந்து பெற்றோர்கள், ப்ரெஷரைஸ் பண்ணதால் ஏற்படும் பெற்றோர்கள் காத்திருக்க வேண்டிய ஏற்கனவே 33 வயசு மறுபடியும் எவ்வளோ காத்திருக்கிறார்கள், அவசரப்பட்டார்களா படத்தை போய் பாருங்கள். இது பிள்ளைகளோடு போய் பார்க்கலாம், குடும்பத்தோடு பார்க்கலாம், எல்லாரும் கூட பார்க்கலாமா? வாழ்த்துக்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.